அண்ணி என்னை கோயில் கூட்டு போனாங்க. கோவிலுக்கா? ஆமா. அண்ணி நிஜமாவே சூப்பர்ண்ணே. அண்ணி சூப்பர்னா எனக்கே தெரியுமேடா. இன்னைக்கு அண்ணி ஆகிட்டே எவ்வளோ நல்லா பேசினாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? நீ எப்பவுமே உன்கிட்ட இல்லாததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் நல்ல அப்பா இல்ல, என் அம்மா ஏன் என் கூட இல்ல, இந்த மாதிரி கேள்விகள் தான் உனக்கு வருது. உனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு யோசிப்பலவா. உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னையே வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணனுங்களை பத்தி யோசி. இப்படிலாமாடா பேசுனா? ஆமாண்ணே. அண்ணி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நினைச்சு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ அழகா சொன்னாங்க தெரியுமா? யாருமே இது வரைக்கும் என்கிட்ட எல்லாம் இப்படி உட்காந்து பேசினதே இல்லை. எனக்கு அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. யாழ் நிஜமாவே சூப்பர்ல. இந்த வயசுலயே அவளுக்கு பயங்கர மெச்சூரிட்டி, பொறுப்புலாம் இருக்கு பாரு. டேய், நிஜமாவே இப்பெல்லாம் பேசினாலடா? ஆமாண்ணே. என் தம்பி மேல அவளுக்கு எவ்வளோ பாசம். சூப்பர்ல. ஆமாண்ணே, எனக்கே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான்டா, ஜோலியா இரு. சரியா? சொல்ல போனா நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்படி ஒரு அண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அதுவும் கரெக்டு தான். அன்னைக்கு இந்த வயசுல எவ்வளவு மெச்சூரிட்டி, எவ்வளவு பொறுப்பு பாரு. அதனாலதான் சொல்றேன், அண்ணி உன்னை லவ்வே பண்ண மாட்டாங்க. போட்டணும். ஏண்டா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ எப்பரா பேசிட்டு இருக்க? இல்லண்ணே, எனக்கு நீ அண்ணி சேர்ந்தே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கேண்ணே. சும்மா சொன்ன கோச்சிக்காத. என்னண்ணே? சரி, காலேஜ் தானே போற, உட்காரு, நானே உன்னை ட்ராப் பண்றேன். வேணாண்ணே, நானே போய்க்கிறேன். ஏய், காலேஜ் தானே போற? அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால காலேஜுக்கு கரெக்டா போயிட்டு டைமுக்கு வந்துடுவேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி சரிடா, அப்ப நான் கிளம்புவா. ஓகே தான். நேத்து ஒரு மாதிரி இருந்த, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்க்கும்போது நீ அழுதுட்டே இருந்தியா, அதான் கேட்டேன். வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, இப்போ சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுல? அப்போ ஓகே. என்னெல்லாம் இருக்குன்னு யோசிப்பலவா. உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னையே வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணனுங்களை பத்தி யோசி.